எல்லா பாலையும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 7 வித்தியாசமான கிரிக்கெட் பால் இருக்குது. இந்த ஒவ்வொரு பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. இந்த 7 பாலையும் கம்பேர் பண்ணி இதில் எந்த பால் பெஸ்ட் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கையில் என்னென்ன பால் இருக்குது, அதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். பிளாக் கலர் கல்லி பால், இதோட விலை பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஸ்டம்பர் பால், இதோட விலை பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஹார்ட் டென்னிஸ் பால், இதோட விலை வந்து 80 ரூபா. மூன் பால், இதோட விலை பார்த்தீங்கன்னா 88 ரூபா. ரியாக்ஷன் பால், இதோட விலை பார்த்தீங்கன்னா 104 ரூபா. லெதர் கார்க் பால், இதோட விலை பார்த்தீங்கன்னா 120 ரூபா. ரியாக்ஷன் பால், இதோட விலை பார்த்தீங்கன்னா 149 ரூபா. இப்போ நம்ம வச்ச டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த 3 பால் சேர்த்துருச்சு. 2வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 3 பாலும் இந்த ரியாக்ஷன் பாலும் ஒரே மாதிரி தான் வந்துச்சு. இப்போ இந்த 2 பால் தான் நம்ம வச்சுருக்க பால் அதிகமாக பவுன்ஸ் ஆகுது. எதாச்சுக்காக போடு. அடுத்த பால் டென்னிஸ் பால் போடு. ஸ்டம்பர் பால், ரியாக்ஷன் பால், பிளாக் கலர் கல்லி, ரியாக்ஷன் பால். அதான் போடு, அதுவும் ரியாக்ஷன் தான். போடு. மூன் பால். இதுதான் நம்மளோட கிரிக்கெட் பிச்சு. இந்த பிச்சு எப்படி மேக் பண்ணாங்கிற வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இங்கே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் நம்மளோட ஒவ்வொரு பாலும் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ரியாக்ஷன் பால். அது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பாலே கிடையாது. அதில் நம்ம கிரிக்கெட்டே விளையாட முடியாது. இந்த பிச்சில் பால் போட்டாலுமே அது கண்ணாப்பினா டர்ன் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ணுறதுக்காண்டி உருவாக்கின பால் தான் அது. இருந்தாலும் ஒரு வாட்டி இந்த பாலை இந்த பிச்சில் போட்டு அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். போடு சும்மா போடு. இந்த பாலில் கிரிக்கெட் விளாடுறதுங்கிறது வந்து சாத்தியமே இல்லாதது. இந்த பால் வந்து ரொம்ப டஃபஸ்ட் பால்னு நான் சொல்லுவேன் கிரிக்கெட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா விக்கியோட லெதர் கார்க் பால். இந்த பால் தான் பார்த்தீங்கன்னா கார்க் பாலில் ரொம்ப சீப்பஸ்ட் பால். இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 120 ரூபா தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்செல்லாம் வந்து ஒரிஜினலாக இருக்காது, இவங்களே மோல்டிங்கில் வந்து தயாரிச்சிருப்பாங்க. இப்போ இந்த பால் வந்து இந்த பிச்சில் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட பிச்சு நல்லா ஹார்டாக இருக்கிறதுனால லைட்டாக பவுன்ஸ் ஆகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மண் தரையை விளாட்றதுக்கான பாலே கிடையாது. இது போடு பாலை போடு. ஸ்டம்பர் பால். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம அட்டாமிக் ரியாக்ஷன் பால் இங்கிட்டு டேனாகி போச்சு. ஸ்டிச் பால் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆச்சு. ஸ்டம்பர் பால் பார்த்தீங்கன்னா இங்கே வரையும் பவுன்ஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் கலர் கல்லி கிரிக்கெட் பாலை வச்சு போட போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டம்பர் பால் மாதிரி தான் வருது. இந்த பிச்சுக்கு பிஹேவ் பண்ணுது. ஹார்ட் டென்னிஸ் பால். இது பார்த்தீங்கன்னா ஸ்டம்பர் பாலோட கொஞ்சம் அதிகமாக பவுன்ஸ் ஆகுது இந்த பிச்சில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ரியாக்ஷன் பால். கொரோனா பால் மாதிரி இருக்கும் நல்ல அந்த பால். கரெக்டு. இது பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பாலோட நல்லா பவுன்ஸ் ஆகுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மூன் பால். போடு மச்சா.
எதிர்பார்த்த மாதிரியே எல்லா பாலோட இந்த பால் தான் அதிக ஹைட் பவுன்ஸ் ஆகுது. இப்போ நம்ம கையில் இருக்க இந்த 7 கிரிக்கெட் பாலையும் நம்ம தண்ணியில் போட்டு கிரிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் செக் பண்ண போகிறோம். போடு. ரொம்பவே ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாலும் தண்ணியில் மிதக்குது. ஆனால் இந்த அட்டாமிக் செக்ஷனில் இருக்குது பாருங்கள், இந்த பால் இது மட்டும் தண்ணிக்குள்ள முங்குது. எனக்கு தெரிஞ்சு ரப்பர் பால் எல்லாமே தண்ணிக்குள்ள மிதக்கும். ஆனால் இந்த பால் மட்டும் எப்படி தண்ணிக்குள்ள முங்குன்னு தெரியல. அப்படி என்ன உள்ளே இருக்குன்னு எனக்கு பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடுத்த வீடியோவில் இந்த பால் எல்லாத்தையுமே வெட்டி உள்ளக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் நிறையா லைக் போடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாமிக் செக்ஷனில் இருக்க இந்த பால் இதில் தண்ணி பட்டாலும் ஒன்று தான் படாட்டி ஒன்று தான். ஏன்னா இது வந்து பால் செக்ஷனில் இல்லை, இது எப்படி கையை விட்டு வலிக்கு போகும். அதனால் தண்ணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரே மாதிரி தான் போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லெதர் கார்க் பால். இந்த பால் தண்ணியில் போட்டோடனே பார்த்தீங்கன்னா கையை விட்டு போய் வலிக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வலிக்கிட்டு போகுது கையை விட்டு. இப்போ நம்ம ஸ்டம்பர் பாலில் போட்டு பார்க்க போகிறோம். தண்ணியில் போட்டு ஸ்டம்பரு தண்ணியில் போட்டு ஸ்டம்பர் பாலை நான் போட்டு அதில் வந்து நமக்கு நல்லா கண்ட்ரோல் கிடைக்குது. இருந்தாலுமே நம்ம ஸ்டம்பர் பால் எப்போது தண்ணி போட்டாலும் நம்ம சட்டையில் தொடச்சி தான் போடுவோம். அதனால் எனக்கு ஸ்டம்பர் பால் எந்த வித்தியாசமும் தெரில. அடுத்து பிளாக்ல கல்லி பால். இது ஸ்டம்பர் பால் மாதிரி தான், இதுவும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காங்க. இதுவும் நல்லா கண்ட்ரோல் கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டென்னிஸ் பாலை தண்ணி வச்சு பார்க்க போகிறோம். வெட் டென்னிஸ் பால், ஹாட் டென்னிஸ். டென்னிஸ் பால் பார்த்தீங்கன்னா கையை விட்டு வலிக்கிட்டு போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் கொரோனா டைப்பில் இருக்க இந்த ரியாக்ஷன் பால். இதில் பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு கையை விட்டு உருவாத நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது நல்லா கண்ட்ரோல் கிடைக்குது. தண்ணியில் போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது, போடாட்டி ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூன் பால், குழந்தைகள் விளையாடும் பால். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பஞ்சில் தான் செஞ்சுருக்காங்க. இதை யாரும் தண்ணியில் போடாதீங்க. தண்ணியில் போட்டிங்கன்னா பஞ்சு ஊறி கொஞ்சம் நேரத்தில் இங்கே வருங்க பஞ்சு தண்ணி அப்புறம் உறிஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் இந்த பால் வந்து சோழி முடிஞ்சிடும். அதனால் தண்ணியில் யாரும் போடாதே. இருந்தாலும் நான் போட்டேன். இப்போ அந்த பாலை போட்டு பார்ப்போம். 6 பால் போடுறதுக்கு இலக்குதா. இந்த பாலில் வெயிட் இல்லை, ஒன்றும் கிடையாது. அதனால் இங்கேருந்து போட்டாலே தகண்டுக்கிட்டு தான் போகுது. இருந்தாலும் இதில் கிரிப் கண்ட்ரோல் நல்லா கிடச்சி, கிரிப்பில் எந்த ஒரு மாற்றமும் தெரியல. இப்போ அந்த 7 பாலோட பர்ஃபார்மன்ஸ் படி நம்ம அந்த 7 பாலுக்கு ரேட்டிங் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரியாக்ஷன் பாலுக்கு நான் என்ன ரேட்டிங் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 104 ரூபா. இது கோக்குமாக்கான ஸ்ட்ரக்சரில் இருந்தாலுமே இது வந்து நம்ம கிரிக்கெட்டில் பேட்டிங் பவுலிங் எதுவுமே போட முடியாது. ஏன்னா இது வந்து எங்கிட்டு போகணும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த பாலை வச்சு நம்ம ஃபீல்டிங் ஏதாவது நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் ஃபீல்டிங் மட்டும் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து சடன்லி ரியாக்ஷனுக்காண்டி. எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் நிற்கிறவங்களுக்குலாம் பேட்டில் பட்டு கண்ணா பின்னாடி பந்து வரும். அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு இந்த ஐ கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி உருவாக்கினது தான் இந்த பால். இது வந்து யாருமே நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த பாலுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5க்கு நான் 3 ஸ்டார் கொடுப்பேன். இது பார்த்தீங்கன்னா விக்கி லெதர் கார்க் பால். இதில் பார்த்தீங்கன்னா 120 ரூபா. ஏற்கனவே நம்ம பவுன்ஸ் கம்பேரிசன் டெஸ்ட்டு எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம். நமக்கான கரெக்டான எக்யூப்மெண்ட்டில் இந்த பாலை கரெக்டாக நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், இந்த பால் வந்து 21 மேட்ச் விளையாடுறதுக்கு 4 பால் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த பால் உடையும் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அதில் அதிகமாக விளையாண்டதில்லை. அதனால் இந்த பாலை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. இப்போ நான் தண்ணியில் போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் லைட்டாக உறிஞ்சு வந்துருச்சு. நான் இந்த பாலுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஸ்டார் கொடுக்குறேன் ரேட்டிங். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டட் ஸ்டம்பர் பால். இந்த ஸ்டம்பர் பால் வந்து நிறையா பேருக்கு மெமரி இருக்கும். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான பால் இந்த பால் தான். நான் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கும் போது இந்த பாலோட விலை பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருந்துச்சு. இப்போ இந்த பாலோட விலை பார்த்தீங்கன்னா 40 ரூபா கிட்ட போயிடுச்சு. நீங்கள் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்டம்பர் பாலோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்துன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாலுக்கு நம்மளோட ரேட்டிங் எப்போதுமே 5 ஸ்டார் கொடுக்கலாம். இருந்தாலும் வந்து 4.5 ஸ்டார் கொடுக்குறேன் நான் இந்த பாலுக்கு, ஸ்டம்பர் பாலுக்கு. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பால். எல்லாருமே வந்து கிராமத்தில் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்ததே இந்த பாலில் தான். இன்னைக்கு வரைக்கும் அப்பவும் சரி இப்போவும் சரி எப்பவும் சரி இந்த பால் தான். ஸ்டம்பர் தான்.
இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கலி கிரிக்கெட் பால். இது பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்டம்பர் பால் மாதிரியே இருக்கும். இதில் விலை பார்த்தீங்கன்னா ஸ்டம்பர் பால் ப்ரைஸ் தான் 40 ரூபா வரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மோல்டு ஸ்டம்பர் பால் மாதிரி கூடுமா இருக்காது, ஃபுல்லாக சாயிலாக இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இந்த பால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதுக்காகவே இந்த பாலுக்கு நான் வந்து 4.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டென்னிஸ் பால். இப்போ ஸ்டம்பர் பால்லேருந்து டென்னிஸ் பால் நாங்கள் மாறிட்டோம் விளையாடுறதுக்கு. இதனால ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் விளையாடுறதுனால இந்த பால் விளையாட ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா விக்கி ஹார்ட் டென்னிஸ் பால். இதோட விலை பார்த்தீங்கன்னா 80 ரூபா. இப்போ இந்த பாலுக்கு நான் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 4.5 ஸ்டார் கொடுக்குறேன். இப்போ என் கையில பார்த்தீங்கன்னா 3 பால். இது வந்து சின்ன குழந்தைகளுக்காக உருவாக்கின பால். இது ஃபுல்லாக பஞ்சுமா இருக்குது. இதெல்லாம் தண்ணியில் போடாதுன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கிழிஞ்சிட்டு போயிடும். இப்போ நான் வந்து இதை டெஸ்ட் தான் பண்ணேன், அதுக்கே பார்த்தீங்கன்னா அங்கே கிராக் விட்டுருச்சு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 88 ரூபா. இந்த விலைக்கு இந்த பால் ஒருத்தானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு 88 ரூபாய்க்கு இந்த பால் அப்படி ஒன்றும் இல்லை, நல்லா பவுன்ஸ் ஆகுது. சின்ன குழந்தையா விளாண்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். என்னோட ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பாலுக்கு வந்து நான் 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன். நம்மளோட பவுன்ஸ் டெஸ்ட் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சாலுமே எனக்கு இந்த பாலுக்கு நான் 3 ஸ்டார் தான் நான் கொடுப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் பால். இது பார்க்கறதுக்கு முள்ளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறக்காண்டி தான் உருவாக்குனது. அந்த ஆட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பால் மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்லிப் கேட்ச் பிடிக்கிறதுக்கு இதில் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா உங்களுக்கு ஐ கோஆர்டினேஷன் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்லா கல்லுமா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. பாலை வச்சு நீங்கள் நார்மலாக கிரிக்கெட்லாம் விளாட முடியாது. விளாண்டாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, விளாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அதனால் இந்த பாலுக்கு நான் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறேன். இந்த எல்லா பாலோட ப்ராடக்ட் லிங்க்குமே நம்ம வீடியோ மேலே வந்து பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த பால் ஏதாவது உங்களுக்கு வேணுமா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பாலை கிரிக்கெட் விளையாடி இந்த பால் அடித்தா எவ்வளோ தூரம் போகுது, எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு பாலையாக 2 வெட்டி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு நீங்கள் நிறையா லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா லைக் போட தான் என்னால் தொடர்ந்து நிறைய ப்ராடக்ட்டை வாங்கி என்னால் ரிவ்யூ பண்ண முடியும்.